இன்றைய அனுதின மன்னா நிகழ்ச்சிக்கு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு உங்களை வரவேற்கின்றது. வசனம் நீதிமொழிகள் 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது எல்லா 4 காஸ்பல்லையும் சொல்லும்போது கூட இதை அதிகமாக வலியுறுத்தி சொல்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் இந்த வசனத்தின் ஆதாரத்தில் நம்ம சில காரியங்களை பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நேபுகாத் நேச்சாரனுடைய வாழ்க்கையில் நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லும்போதே அவனுடைய சொல் அவன் வாயில் இருக்கும்போதே தேவதூதர் அவனை ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக மாடு போல புள்ளை திங்க வைத்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிறத பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஏரோதுனுடைய வாழ்க்கையில் கூட அவன் பிரசங்கம் பண்ணும்போது இந்த சத்தம் தேவனுடைய சத்தமாக இருக்கிறது என்று சொல்லி மக்கள் சொல்லும்போது அவன் அந்த அந்த மகிமையை தேவனுக்கு கொடுக்காதபடி அவன் அதை ஏற்றுக்கொண்டதுனால தேவதூதன் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்து புழுத்து செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட எது இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம பெருமை அடைவதற்கு எல்லாமே அவரால் கொடுக்கப்பட்டது. நம்முடைய அறிவாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய செல்வமாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவரால் கொடுக்கப்பட்டது என்பதை ஒவ்வொரு நேரமும் நம்ம உணரும் போது நம்ம எப்பவும் பெருமை கொள்வதற்கு நமக்கு இடமே இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நேபுகாத் நேச்சாரை போலவோ அல்லது ஏரோதையை போலவே ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நீ எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காரியமும் எல்லாமே உம்மால் கிடைக்கப்பட்டது என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு துதி கணத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.